கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வியாகுல அன்னையின் பாதுகாவலையும் புனித சூசையப்பருடைய ஆசியையும் நம்பி இந்த ஆலய வளாகத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிலையான அமைதி, நீயுடைய ஆயுள், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் இவற்றால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருள் பணியாளர்கள் நாங்கள் இந்த பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளிலே புனித சூசையப்பர் கனிவு நிறைந்த தந்தை என்கின்ற மைய சிந்தனையை கொண்டு சிந்திக்க இருக்கின்றோம். திருத்தந்தை பிரான்சிஸ் வெளியிட்ட பேட்ரிஸ் கோர்தே என்கின்ற, அதாவது தந்தையின் இதயத்தோடு என்ற திருத்தூது மடலில் கனிவு நிறைந்த தந்தை என்கின்ற தலைப்பில் சூசையப்பரை பற்றி, புனித சூசையப்பரை பற்றி கூறியிருப்பது அவருடைய பண்புகள் நம்முடைய குடும்ப வாழ்விற்கு எவ்வளவு தூரம் தேவையானது, நம்முடைய குடும்பங்களை திருக்குடும்பத்தை போல உயர்ந்த பண்புகள் நிறைந்த குடும்பமாக கட்டியெழுப்ப எவ்வளவு சிறப்பான தேவை மிக்கது என்பதை நாம் காண வேண்டும். கனிவு என்று சொல்லுகின்ற பொழுதே பொதுவாக இரக்கம் என்கின்ற சொல்லோடு அதை ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. இரண்டும் ஒத்த சொற்கள் போல் நமக்கு தோற்றமளிக்கும். ஆங்கிலத்திலே கனிவு என்ற அந்த சொல்லுக்கு டெண்டர் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. திருத்தந்தை வெளியிட்டிருக்க அந்த மடலிலேயே டெண்டர் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே கனிவு என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் மென்மையானது, இனிமையானது, தென்றல் போன்றது. டெண்டர், அந்த இனிமையான அன்பாக, இயல்பான அன்பாக அது வெளிப்படுகின்ற பொழுது கனிவாக வெளிப்படுகின்றது. இந்த கனிவு என்பதை உண்மையிலே புரிந்து கொள்வதற்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். ஒரு அப்பா, அம்மா, அவர்களுடைய 3 வயது மகன், 3 பேருமாக எங்கோ பயணம் சென்று விட்டு மீண்டும் பேருந்திலே ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து இறங்குகின்றார்கள். அந்த பேருந்து நிலையத்திலிருந்து தங்களுடைய வீட்டிற்கு ஒரு சுமார் 200 மீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். அம்மா கையிலே 2 பைகளை தூக்கி இருக்கின்றார்கள். அப்பா பேருந்து நிறுத்தத்தில் இருந்ததும் பக்கத்து கடையிலே ஏதோ வாங்குவதற்கு சென்று விட்டார். அந்த 3 வயது சிறுவன் அம்மாவுடைய முன்னே வந்து நின்று கையை விரித்து கொண்டு என்னை தூக்குங்கள், என்னை தூக்குங்கள் என்று சொல்லுகின்றான். அம்மா சொல்லுகின்றால், என்னுடைய கையிலே 2 கையிலும் பைகள் இருக்கின்றன, இப்பொழுது உன்னை தூக்க முடியாது, பக்கம்தானே, நடந்து வா என்று சொல்லுகின்றாள். அவன் அதற்கு செவிமடுப்பதாக இல்லை, அடம் பிடிக்கின்றான், என்னை தூக்குங்கள் என்று. அம்மா கோபத்தோடு, நீ வருகின்றாய் என்றால் வா, நான் போகின்றேன் என்று நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். பையன் தரையிலே அமர்ந்து அழ ஆரம்பித்தான். அம்மா திரும்பி பார்க்கவில்லை என்றவுடன் தரையிலே புரள ஆரம்பித்து விட்டான். அந்த புழுதியிலே புரளுகின்றான், நெஞ்சிலே அடித்து அழுகின்றான். கடைக்கு சென்ற அப்பா திரும்பி வருகின்றார். திரும்பி வந்தவர் அந்த சிறுவன் பக்கத்திலே மண்டியிட்டு அவனை தன்னுடைய கைகளிலே தூக்கி தோளோடு அணைத்து கொள்ளுகின்றார். பையன் திமிருகின்றான், நெஞ்சிலே கையால் குத்துகின்றான், காலால் உதைக்கின்றான். ஆனாலும் அந்த தந்தை இன்னும் இறுக்கமாக அந்த குழந்தையை அணைத்துக் கொள்ளுகின்றார். சிறுவன் மெதுவாக அழுகையை நிறுத்தி கொண்டு தன்னுடைய கைகளை தந்தையினுடைய கழுத்துகள் மீது பிணைத்து கொண்டு தன்னுடைய தலையை தந்தையின் தோள் மீது சாய்க்கின்றான். குழந்தை சிறுவன் தரையிலே புரண்டதால் உடலெல்லாம் புழுதி அழுக்கு. அவனை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டால் தன்னுடைய உடைகளெல்லாம் அழுக்காகும். அவற்றையெல்லாம் பற்றி அந்த தந்தை கவலைப்படவில்லை. குழந்தையை தூக்கி அணைத்துக் கொள்ளுகின்றார். அவன் திமிருகின்றான், கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொள்ளுகின்றார். இந்த அன்புதான் கனிவு நிறைந்த அன்பு. ஏனென்றால் இந்த செயலிலே பொதுவாக தந்தையர்களுக்கு கோபம் தான் வரும், அதிகமாக கோபம் வரும். என்றால் அடம் பிடிக்கின்றானே, சொன்னால் கேட்கவில்லை என்ற விரக்தியோடு ஒரு கோபம் வரும். ஆனால் இந்த தந்தைக்கு கோபம் வரவில்லை. தன்னுடைய மகனை புரிந்து கொள்ளுகின்றார். குழந்தைகள் இந்த வயதில் இப்படித்தான் இருப்பார்கள், இப்படித்தான் அடம்பிடிப்பார்கள், எனவே அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதை பொறுத்து கொள்ளுகின்றார்.
அது மட்டுமல்ல, அந்த குழந்தை அழுக்காக, புழுதியில் புரண்டதால் அழுக்காக இருக்கின்றது. தன்னுடைய ஆடைகளிலும் அந்த அழுக்கு படும் இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை, தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகின்றார். இதுதான் கனிவோடு கூடிய அன்பு, எ டெண்டர் லவ் என்று சொல்லக்கூடியது. இந்த அன்பு யாரிடம் இருக்கின்றது? சூசையரிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுதான் 12 வயதிலே இயேசு காணாமல் போன அந்த நிகழ்வு. இயேசு ஆலயத்திலே காணாமல் போய்விடுகின்றார். 3 நாட்கள் நடந்து வந்த சூசையப்பெரும் மரியாவும் மீண்டும் ஏக்கத்தோடு தன்னுடைய குழந்தையை தேடி செல்லுகின்றார்கள். அப்படி தேடி சென்று இயேசுவை காண்கின்ற பொழுது அவர்களுடைய நடந்த ஒரு உரையாடல், மகனே ஏன் இப்படி செய்தாய், அந்த கேள்வியை மட்டும்தான் அவர்கள் கேட்டார்கள். அவருடைய உள்ளத்திலே ஒரு ஏக்கம் இருந்தது, முகத்திலே ஒரு தேடல் இருந்தது. ஆனால் கோபமோ விரக்தியோ அவர்களிடம் இல்லை. எனவே தன்னுடைய மகனை அணைத்துக் கொள்ளுகின்றார்கள். மகனும் பழி கூறவில்லை, என்னை விட்டுவிட்டு 3 நாட்கள் நீங்கள் என்னை கவனிக்காமலே சென்று விட்டீர்களே என்று மகனும் பழி போடவில்லை. தந்தையினுடைய இல்லத்தில் இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே என்று சொல்லிவிடுகின்றார். எனவே அந்த குடும்பத்தினுடைய உரையாடல் என்பதே சூசை எவ்வளவு தூரம் கனி உள்ளவராக இருந்தார் என்பதை எடுத்து கூறுகின்றது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இயேசு அவர்களோடு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லுகின்றது. ஏன் இயேசு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? கனிவுள்ள ஒரு தந்தையின் அன்பை சுவைத்ததால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதை இந்த மடலிலும் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகின்றார். இயேசு கடவுளுடைய இரக்கம் மிகுந்த அந்த அன்பை, கனிந்த அன்பை சூசையப்பரிடம் அனுபவித்தார் என்று. எனவே இயேசு சூசையப்பர், அந்த குடும்ப தலைவன் சூசையப்பரிடம் கனிவு நிறைந்த அன்பை அனுபவித்ததால் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். எனவே இத்தகைய கனிவு நிறைந்த அன்பு என்பது குடும்பத்திலே மிக மிக தேவையான ஒன்று. உளவியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? 5 வயது வரை குழந்தைகளை வழக்கமாக அரசன் போல் அரசி போல் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவது உண்டு. உளவியல் வல்லுநர்களும் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். உங்கள் முழுமையான அன்பை, அந்த கனிவு நிறைந்த அன்பை, கோபப்படாத ஆத்திரப்படாத ஒரு அன்பை இந்த குழந்தைகளுக்கு கொடுங்கள். இந்த குழந்தைகளுக்கு அப்படி ஒரு அன்பை உங்களால் கொடுக்க முடியும். நிச்சயமாக குழந்தைகள் ஆரோக்கியமான மனநிலையோடு வளர்வார்கள். இந்த உலகத்தை, இந்த உலகில் உள்ள மனிதர்களை நம்புவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள். இந்த அன்பு கனிவான அன்பாக இல்லாமல் விரக்தியும் வேதனையும் நிறைந்த ஒன்றாக கொடுக்கப்படுமேயானால் நிச்சயமாக குழந்தைகளும் இந்த உலகத்தை வேதனையோடு விரக்தியோடு பார்ப்பதற்கு தான் கற்றுக்கொள்ளுவார்கள். எனவே உண்மையிலே இந்த உலகத்தின் மீது ஒரு நம்பிக்கை, தங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மீது ஒரு நம்பிக்கையை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் கனிவுள்ள அன்பை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். 10 பருவத்திலே, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவோமே, ஒரு பெண்மணி தன்னுடைய பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்றாள். எப்பொழுதும் நச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். படி படி என்று சொல்லுகின்றார்கள். அங்கே போகாதே, இங்கே வராதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். நான் சிறுமியாக இருந்த பொழுது என்னோடு பாசத்தோடு பழகிய அம்மாவும் அப்பாவும் இப்பொழுது என்னோடு பாசத்தோடு பழகவில்லை. கண்டிப்பதிலே இருக்கின்றார்கள், குறை காண்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். என்ன அர்த்தம்? பொதுவாக பெற்றோர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து விட்டார்கள் என்றால் நம்முடைய ஆழமான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பிள்ளைகளோ வளர்ந்த பிறகும் தங்களுடைய பெற்றோர்களிடம் அதே அன்பை எதிர்பார்க்கின்றார்கள், அந்த கனிவான அன்பை எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு தோழனாக, தோழியாக தன்னோடு பழக வேண்டும், உரையாட வேண்டும், தன்னுடைய கருத்துக்களை செவிமடுக்க வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எனவே உளவியல் வல்லுநர்கள் சொல்லுவது, இவர்கள் வளர்ந்து விட்டார்கள், எனவே நம்மை புரிந்து கொள்ளுவார்கள் என்று எண்ணுவது அல்ல. உங்கள் கனிவான அன்பை மீண்டும் மீண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை சொல்லுகின்றார்கள். அந்த கனிவான அன்பு இருக்கின்ற குடும்பம் என்றால் அந்த குடும்பத்திலே என்ன நினைப்பார்கள்? தனக்கென மற்றவர்கள் மாற வேண்டும் என்று நினைக்கின்றவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். பிறருக்காக தங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற பெற்றோர்களாக அவர்கள் இருப்பார்கள். தங்களுக்காக குழந்தைகளுடைய மனநிலையை மாற்றுவதா அல்லது குழந்தைகளுக்காக நம் மனநிலையை மாற்றுவதா? பொதுவாக குடும்பத்தினுடைய நலனுக்காக பெற்றோர்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுகின்றவர்களாக, தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய விருப்பங்களை
ஒதுக்கி வைக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் கனிவான அன்பில் நிறைந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு தந்தையானவர் ஒரு கடை பக்கத்திலே நின்று புகைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மொபைல் போனில் அழைப்பு மணி ஒலிக்கின்றது. எடுத்து கேட்கின்றார். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட தன்னுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றால், குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது என்கின்ற செய்தி அவருக்கு கிடைக்கின்றது. மகிழ்ச்சியான செய்தி. மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். தன்னுடைய கையில் இருக்கின்ற சிகரெட்டை ஆழமாக ஒரு இழுப்பிழுத்து விட்டு கீழே போட்டு காலால் மிதித்து விட்டு சொல்லுகின்றார், இது என்னுடைய கடைசி சிகரெட். எனக்கு குழந்தை ஒன்று பிறந்து விட்டது. இனிமேல் அந்த குழந்தையினுடைய நலனுக்காகவும் அந்த குழந்தைக்கு தவறான ஒரு எண்ணத்தை தான் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இதோடு இதை நான் விட்டுவிடுகின்றேன். அந்த குழந்தைக்காக, குடும்பத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பண்பு. கனிவு நிறைந்த இதயம் அல்லது கனிவுள்ள அன்பு என்பது இதுதான். தனக்காக பிறரெல்லாம் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது அல்ல, மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நிறைய பெற்றோர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவோ தியாகம் செய்கின்றார்கள், எவ்வளவோ விட்டு கொடுக்கின்றார்கள். அந்த விட்டு கொடுத்தல் எங்கிருந்து வருகின்றது? தங்களுடைய இதயங்கள் கனிவு நிறைந்த அன்பால் நிறைந்திருப்பதால் வருகின்ற ஒரு விட்டு கொடுப்பு. புனித சூசேப்பருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நிறைய விட்டு கொடுத்திருக்கின்றார். தனக்கென ஒரு வாழ்வு என்று சூசேப்பர் அமைத்துக் கொண்டாரா என்று கேட்டால் இல்லை. இயேசுவுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக இருப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சூசேப்பர் விட்டு கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய மனைவி பரிசுத்த ஆவியால் கருத்தரித்திருக்கின்றார். அவளை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த குழந்தையை பார்த்து அரசனை அதிர்ச்சி அடைகின்றான், கொல்ல தேடுகின்றார். அந்த நேரத்தில் குழந்தையை தூக்கி கொண்டு எய்த்திற்கு ஓடுகின்றார். அந்த குழந்தைக்காக தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் விட்டு கொடுக்கின்றார். அதன் பிறகு மீண்டும் இயேசு போதிக்கின்ற காலத்திலும் இயேசுவை பற்றி தவறான செய்திகள் வருகின்றன. அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலும் சூசேப்பர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார், தாங்கிக் கொள்ளுகின்றார். ஒரு தந்தை தன்னுடைய மகன் புகழ் பெருமை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்ததை விட தன்னுடைய மகனுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செய்கின்ற தந்தையாக யோசேப்பு இருந்திருக்கின்றார். எனவேதான் இயேசுவும் பக்குவப்பட்ட ஒரு மனிதராக உருவாக முடிந்தது, இந்த சமூகத்திலே வலம் வருவதற்கு முடிந்தது. எனவே எப்பொழுதுமே மற்றவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அல்ல, மாறாக மற்றவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மிடமும் இருக்க வேண்டும். இந்த கனிவு நிறைந்த அன்பை சுவைத்தவர்கள் ஒரு நாளும் நெறி தவறி போக மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சூசையை பார்க்கின்றோம் இல்லையா? யாக்கோபினுடைய மகன் சூசை. உண்மையிலே தந்தையினுடைய கனிவு நிறைந்த அன்பை சுவைத்தவர். அந்த குடும்பத்திலே 12 பேர், கடைசியில் பெஞ்சமின். 11 பேர் கடைசிதான் இந்த சூசை என்கின்றவர். மூத்தவன் ரூபன். நிச்சயமாக மூத்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அன்பை சுவைக்கின்றார்கள். எனவே மூத்தவன் ரூபன் பெற்றோருடைய அன்பை நிச்சயமாக சுவைத்திருக்க வேண்டும். மீதியுள்ளவர்கள் எல்லாம் யோசேப்பை பார்த்தவுடன் இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். ரூபன் சொல்லுகின்றான், வேண்டாம், கொல்ல வேண்டாம், அவனுடைய இரத்தப்பழி நமக்கு வேண்டாம் என்று பாழும் கிணத்திலே போட்டு விடுகின்றார்கள். பாழும் கிணத்தில் போட்ட பிறகு மீண்டும் அவரை தூக்கி எடுத்து விற்று விடுகின்றார்கள். யோசேப்பு இன்னொரு நாட்டிற்கு சென்று விடுகின்றார், எகிப்து நாட்டிற்கு சென்று விடுகின்றார். பல துன்பங்களை சந்திக்கின்றார். எந்த துன்பத்திலும் மனம் தளராமல் இருக்கின்றார். அப்படி மனம் தளராமல் இருந்தது மட்டுமல்ல, தனக்கு எதிராக யாரெல்லாம் துன்பம் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறிதளவும் இல்லாத ஒரு மனிதனாக அவர் வளர்கின்றார். எனவே எப்பொழுது உணவு தட்டுப்பாட்டோடு உணவுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரர்கள் கையை விரித்து தன்னுடைய நாட்டிலே வந்து நிற்கின்றார்களோ அப்பொழுது யோசேப்பு வெதும்பி வெதும்பி அழுததாக அந்த செய்தி சொல்லுகின்றது. தன்னுடைய சகோதரர்கள் தன்னை துன்புறுத்தியவர்கள் இப்பொழுது தனக்கு முன்னே வந்து உணவுக்காக மண்டியிட்டு நிற்கின்றார்கள். அவர்களை பார்த்து வெறுப்போ வேதனையோ அடையவில்லை, கோபமோ கொள்ளவில்லை. தன்னுடைய சகோதரருடைய நிலையை பார்த்து தேம்பி அழுதார் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் தந்தையிடம் தான் அனுபவித்த கனிவு நிறைவை தன்னுடைய இதயத்தில் தாங்கியிருந்ததால்
கோபமோ வெறுப்போ பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவதை விட சகோதரர்கள் மேல் பாசம் வருகின்றது. எனவே யார் இந்த கனிவு நிறைந்த அன்பை சுவைக்கின்றார்களோ எளிதாக அவர்கள் தவறி போவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் கூட உங்களிடமிருந்து கனிவு நிறைந்த அன்பை சுவைத்தார்கள் என்றால் அவர்கள் தவறி செல்ல மாட்டார்கள். கனிவு நிறைந்த அன்பு ஒரு நாளும் குறை காணாது, நிறைவையே காணும். ஒரு கணவர் வீட்டிலே பேப்பர் வாசித்து கொண்டிருந்தார். மனைவி காஃபி கொண்டு வந்தாங்க சாயங்காலம். அவர் சொன்னார், யூ ஆர் நெகட்டிவ், யூ ஆர் நெகட்டிவ் என்று சொன்ன உடனே மனைவிக்கு கோபம் வந்தது. நானா நெகட்டிவ்? நீங்கள் தான் நெகட்டிவ். நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டில் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியுதா? ஏதாவது வாங்கிட்டு வச்சுன்னா சரியாக உங்களால் வாங்கி வர முடிகின்றதா என்று கோபத்தோடு பொறிந்து தள்ள ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் கழிஞ்சு கணவர் சொன்னார், நீ பிளட் டெஸ்ட் பண்ண கொடுத்துருந்தேல்ல, கொரோனா உனக்கு நெகட்டிவ்னு. அவர் உங்களுக்கு நெகட்டிவ் என்று சொன்னதையே உன்னுடைய கேரக்டர் நெகட்டிவ் என்று நினைத்து வழக்கம் போல மிக சரமாரியாக திட்ட ஆரம்பித்து விட்டார். பலருக்கு அடுத்தவர்களுடைய குறைகளை சொல்லுவது என்பது எளிதான ஒன்று. மிக எளிதாக மற்றவர்களுடைய குறைகளை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். தங்களை பற்றி சிந்தித்து பார்ப்பது என்பது குறைவாக இருக்கும். ஆனால் சூசேப்பருடைய வாழ்வு மற்றவருடைய குறைகளை பெரிதுபடுத்துகின்ற ஒன்றாக அமையவில்லை. ஏனென்றால் அந்த உள்ளம் கனிவு நிறைந்த உள்ளமாக இருக்கின்றது. விவிலியத்திலே ஊதாரி மைந்தனுடைய ஊமை என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணம். ஊதாரி மைந்தன் தந்தையிடமிருந்து சண்டை போட்டு சொத்துக்களை வாங்கி எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வெளியே சென்று மிகவும் ஊதாரித்தனமாக கேடுகெட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்றான். அவனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு செல்லுகின்றது? பன்றிகளை மேய்க்கவும் பன்றிகளுடைய உணவை உண்ணுகின்ற அளவிற்கு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையாக சென்று விடுகின்றது. அப்படி கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை சூழலிலே இருந்து கொண்டு அவன் சிந்திக்கின்றான். தன்னுடைய தந்தையை பற்றி, தந்தையுடைய அன்பை பற்றி சிந்திக்கின்றான். நான் தந்தையிடம் செல்வேன், நான் மன்னிப்பு கேட்பேன், அவருக்கு எதிராக இவ்வளவு துரோகங்கள் செய்து கொண்டாலும் அவர் என்னை மன்னிப்பார் என்கின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த ஊதாரி மைந்தனுடைய உள்ளத்தில் இருந்ததே. அதற்கு காரணம் தன்னுடைய தந்தையிடம் அவர் சுவைத்த கனிவுள்ள அன்பு. எனவே அவன் அழுகின்றான், புலம்புகின்றான், மீண்டும் தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பு கேட்ட உடனேயே தந்தையானவர் வாரி அரவணைத்துக் கொள்ளுகின்றார். அவனுக்காக பெரிய விருந்தொன்றை தயாரிக்கின்றார். இறந்து போயிருந்த என் மகன் இதோ உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றான் என்று மகிழ்ச்சி கொள்கின்றார். எப்படி அந்த ஊதாரி மைந்தன் நம்பிக்கையோடு தன்னுடைய தந்தையிடம் மீண்டும் வருவதற்கு முடியும்? காரணம் அவன் சுவைத்த அந்த கனிவுள்ள அன்பு. எனவே எந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து கனிவுள்ள அன்பை சுவைக்கின்றார்களோ, ஒருவேளை அவர்கள் தவறி சென்றால் கூட நிச்சயமாக மீண்டும் திரும்பி வருவார்கள். தங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு உயிர் தெள்ளுவார்கள் என்பது உண்மை. எனவே கனிவுள்ள அன்பு என்பது குடும்பத்தில் நிச்சயமாக தேவை. அதற்கு மேலாக சூசேப்பர் அந்த கனிவுள்ள அன்பை இயேசுவுக்கு கொடுத்தார் என்பது உண்மை. இறுதியாக உங்கள் பிள்ளைகளுடைய கனவுகளை செதுக்குவது யார்? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்குவது யார்? ஒரு 15 வயது சிறுவன், நன்றாக இதுவரை வளர்ந்து கொண்டிருந்தவன் திடீரென்று திருடுவதற்கு ஆரம்பித்து விட்டான். பெற்றோர்களுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இவன் திருடனாக மாறினான்? அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்முடைய குடும்பத்திலே இல்லை. எப்படி இந்த தவறான பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மேற்கொண்டான் என்று திணறி போய்விட்டார்கள். எனவே உளவியல் வல்லுநர்களிடம் ஒரு சிலரிடம் அவரை அழைத்து சென்றார்கள். எப்படி இவனுக்கு இந்த திருட்டு புத்தி என்பது வந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. கடைசியாக கண்டறிந்த ஒரு உண்மை, பெற்றோர்கள் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையை ஒரு வேலைக்காரியிடம் விட்டு சென்றார்கள். அந்த வேலைக்காரிக்கு திருடுகின்ற பழக்கம் இருந்தது. பல வேளைகளில் இந்த வேலைக்காரி திருடுவதற்கு இந்த குழந்தையையும் பயன்படுத்தி கொண்டாள். எனவே ஒரு வயது வருகின்ற பொழுது தானாக அந்த குழந்தைக்கும் அந்த பழக்கம் வந்துவிடுகின்றது. அப்படி என்றால் இந்த குழந்தையினுடைய எதிர்கால கனவை உருவாக்கியது யார்? பெற்றோர்களா, வேலைக்காரியா? நிறைய நேரங்களில் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் இப்படி சிதைந்து போய்விடுகின்றது. பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுடைய கனவை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் செதுக்கிக் கொள்ள வேண்டும். புனித சூசேப்பர் ஒரு நீதிமான். இயேசு நீதிமானாக இருந்தார்.
அன்னை மரியாள் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்தாள். வலியோரை அரியணை நின்று அகற்றினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். ஏழைகள் மீது பரிதாபம் கொண்ட பரிவு கொண்ட ஒரு பெண்மணியாக அன்னை மரியாள் இருந்தால், இயேசுவும் இந்த ஏழைகளை தேடியே வந்தேன், பாவிகளை தேடியே வந்தேன் என்று தன்னுடைய பணியை செய்கின்றார். கடவுளுடைய அருள் எப்போதும் அவரிடம் இருந்தது. கடவுள் மீது இயேசு நம்பிக்கை கொண்டிருந்தார். தான் கடவுளுடைய மகன் என்று சொன்னார். எனவே கடவுளுடைய அரசு, இறை அரசை, ஆட்சியை இந்த மண்டலத்தில் நிறுவ வேண்டும் என்று உழைத்தார். எனவே இயேசுனுடைய கனவு, லட்சியம் எல்லாமே அது சூசேப்பருடைய லட்சியமாக, அன்னை மரியாளுடைய லட்சியமாக, இறைவனுடைய லட்சியமாக, இவர்கள் மூவரால் செதுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட கனவாக அது இருந்தது. எனவே உங்கள் பிள்ளைகளுடைய லட்சியங்களும் கனவுகளும் உங்களால் உருவாக்கப்பட வேண்டும், மற்றவர்களால் அல்ல. அது சாத்தியம். கனிவுள்ள அன்பு கொண்ட இதயம் உங்களிடம் இருக்குமேயானால் அது சாத்தியம். எனவே அன்பானவர்களே, திருக்குடும்பமாக இன்றைய நாளை நீங்கள் சிறப்பிக்கின்றீர்கள். ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியோடும் அருளோடும் நிறைந்து வாழ வேண்டும். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இந்த கனிவுள்ள அன்பு என்பது நிறைந்திருக்குமேயானால் நிச்சயமாக உங்கள் வாழ்வு வளம் பெறும், நலம் பெறும். இறைவன் உங்களோடு உங்களை எந்நாளும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்.